எல்லாருமே செல்லக்குட்டிங்களா நம்ம இதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தயங்க வந்து கிளம்பி போயிருப்பான் பைக் எடுத்துட்டு. இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். வந்து கார்த்தி சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஓடி வரான். டேய் கார்த்தி, டேய் வாடா செல்லம் வா, உன் ஆளுக்காக துடிச்சு ஓடி வர்ற, அவ்வளோ லவ்வு, வா வா, பார்த்து தட்டி விழுந்து தொலைஞ்சிடாத தயம், பார்த்து வா, இன்னும் உனக்கு காட்சி காட்டணும்ல, உன் ஆளை எப்படி துட்டிக்க விட்டுறணும், காட்சி காட்ட வேணாம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து இந்த மாதிரி முன்னாடி போய் கார்த்தி முன்னாடி நின்னுட்டு, டேய் அவனை எதுவும் பண்ணிடாதடா, உனக்கு கெஞ்சி கேட்குறாடா ப்ளீஸ்டா, என்ன வேணாம், டேய் இருடா இப்போ தானே கேமே ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணாத எது பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வெயிட் பண்ணு தயம், டேய் என்னடா பார்த்துக்கிட்டீங்க, தயங்க பிடிங்கடா அப்படின்னு சொன்னாலும் 2 பேரும் வந்து தயங்க பிடிக்கிறான். டேய் என்னை விடுங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து ரொம்ப கத்துறான். ஜங்குக்கும் பார்க்குறான். தயம் வந்துட்டிய தயம், தயம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து டேய் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நான் இருக்கேன் தயங்க இருக்கான், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த சைடு வந்து கத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு கார்த்தி வந்து பார்த்துட்டு, பாடுறா லவ்வரு கன்ஃபர்ட்டு, ஐயோ பாடுறா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்கே, பரவாயில்ல பார்த்துக்கோங்க 2 பேரும் அப்படி பேசிக்கோங்க, எப்படியும் ஒருத்தன் இதில் சாதாரண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட இந்த மாதிரி கார்த்தி வந்து ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். கார்த்தி வந்து தயம் வந்து கெஞ்சுறான். டே அவனை எதுவும் பண்ணிடாதடா, என்ன வேணால் ஏதாவது பண்ணிக்கூடா ப்ளீஸ்டா, அவனை கெஞ்சி கேட்குறான்டா, டே இருடா தயம், வெயிட் பண்ணுறா சொல்லலாம், வெயிட் பண்ணு, இனிமேல் உனக்கு வெயிட் அண்ட் சி, கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க என்ன கார்த்தியை வந்து செம்மையா தயம் கண்ணு முன்னாடியே அப்படி அடிக்கிறான். தயங்க பார்க்கவே முடியல அவனால். டேய் அவனை அடிக்காதடா ப்ளீஸ்டா, அவனை கெஞ்சி கேட்குறான்டா, டேய் அவனை அடிக்காத, அவன் வலி தாங்க மாட்டான்டா. தாங்குவான், அதெல்லாம் தாங்குவான், டேய் உன் பாய் ஃப்ரெண்டுக்காக தாங்கவே இல்லை, என்னை ஏன் இப்படி பண்ணுற, ப்ளீஸ் என்னை விட்டுரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கெஞ்சுறான் ஜங்குக்கு வந்து. ஆனால் தயங்க வந்து டே ஒன்றும் இல்லைடா, நீ அழிக்காதடா, டேய் கார்த்தி ஏன்டா இப்படி பண்ணுற, டேய் அவனை அடிக்காதடா, என்ன வேணா அடிச்சுக்கோடா ப்ளீஸ்டா, அவனை கெஞ்சி கேட்குறான்டா ப்ளீஸ்டா, டேய் என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயம் கத்துறான், புலம்புறான், அழுதுகிட்டே புலம்புறான், அப்படி கத்துறான் பயங்கரமாக. தயங்க வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு, ஏய் நல்லா இருக்கே கேமு, இப்படி கத்துறது நான் இவ்வளோ நாள் ரசிக்கணும், பாரு ஆள் அடி வாங்கி துடிச்சு சாகிறத பாரு கார்த்தி, பாரு கார்த்தி எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருடா, நீ என்கிட்ட நான் அப்போவே சொன்னேன், என்கிட்ட வச்சிக்காத தயம், நீ அனுபவப்ப, கஷ்டப்படுவ, அழுவ, புலம்புவேன்னு, அதே மாதிரி அழுது புலம்புற பற்றியா, நான் தான் சொன்னேன்ல, கிளி பச்சை எடுத்த மாதிரி சொன்னேனே, கிளிக்கு எடுத்த சொன்ன மாதிரி சொன்னேன்ல, கேட்டியா நீனு, இல்லை உன் இஷ்டத்துக்கு ஆடினேன்ல, என்னை அவமானப்படுத்தது இல்லாமல் இப்போது வான் அங்கே நான் அடிக்கிறத பார்த்துட்டு உனக்கு அப்படியே வலிக்குதா, ஹார்ட்டில் துடிக்குது, அப்படியே மனசு ஃபுல்லாக வலிக்குதா, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் தயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறான். இந்த தயம் வந்து டே உனக்கு கெஞ்சி கேட்குறான்டா ப்ளீஸ்டா, அவனை அடிக்காதடா ப்ளீஸ்டா, அவனுக்கு கெஞ்சி கேட்குறான்டா, டே உன் காலில் வேணா விழுகிறேன்டா ப்ளீஸ்டா, அவனை விட்டுருடா அவனை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயம் வந்து அழுதுகிட்டே கெஞ்சுறான். ஜங்கு பார்த்துட்டு தயம் நீ எது கெஞ்சுற, அந்த பரதேசி நாய் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும், அவன் பொறுகி, அவன்கிட்ட போய் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ கெஞ்சாத தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த சைடு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே கெஞ்சுறான், நீ கெஞ்சாத தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். தயங்கு வந்து டேய் உனக்கு தெரியாதுடா விட்றா, நான் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயங்க வந்து கார்த்தி பார்த்துட்டு, டேய் நாடா அழுது சீனை போட்டா அப்படியே விட்டுருவோம்மா, உன் ஆளையும் உன்னையும் சேர்த்து, டேய் நாடா பார்த்துக்கிட்டீங்க, அவனையும் சேர்த்து அடிங்கடா, புட்டு அடித்து சாவடிங்க, அதை நம்ம ஜங்குக்கு பார்த்து
இவன் லவ்வர் பார்த்து துடிக்கட்டும், 2 பேரும் சாகட்டும், எதுக்கு உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. தயங்கு எவ்வளவோ கெஞ்சுறான், அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு பார்க்கவே முடியல, அப்படியே செம்மையாக அழுகுறான். ஜங்குக்கு பார்த்து கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி அவனை விட்டுரு கார்த்தி ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்ன வேணா ஏதாவது பண்ணிக்கோ ப்ளீஸ், அவனை விட்டுரு, நீ அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த சைடு கத்தி அழுதுகிட்டு இருக்கான். தயங்கு பார்த்துட்டு, டேய் நாடா அவன் தான் அடி வாங்குறானா, நீ இன்னும் பசாண்டு இருக்க, இரு நான் உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். தயங்கு டே வேணாண்டா ப்ளீஸ்டா அவனை விட்டுருடா, அவனுக்கு கெஞ்சி கேட்குறான்டா, டேய் என்ன வேணாம் ஏதாவது பண்ணிக்கூடா ப்ளீஸ்டா, அவனுக்கு கெஞ்சி கேட்குறான் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அப்செட் ஆகுறான். தயங் வந்து ஜங்குக்கு, டே தயம் உனக்கு ஒன்றும் இல்லை தயம், எனக்கு ஒன்றும் இல்லை தயம், நீ பயப்படாத. பாடுறா, இங்கே வலிச்சா அங்கே வலிக்குது, அங்கே அடித்தா இங்கே வலிக்குது, நல்லா இருக்கே கேமு, வேறு லெவலில் இருக்கே. டேய் ஜங்குக்கா, என்ன ஜங்குக்கா, வெயிட் அண்ட் சீ ஜங்குக்கா, இப்போ உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். இது உன் தயங்கு பார்த்துட்டு அப்படியே திட்டிக்க போகிறேன், அதை பார்த்து நான் ரசிக்க போகிறேன். டேய் அவனை எதுவும் பண்ணிடாதடா, அவனுக்கு கெஞ்சி கேட்குறாடா, டேய் உனக்கு கெஞ்சி கேட்குற கார்த்தி ப்ளீஸ்டா விட்டுருடா அவனை ப்ளீஸ்டா, அவன் வலி தாங்க மாட்டான். என்ன தயம் வலிக்குது துடிக்கிற, படுறா தயங்கு துடிக்கிறத இன்னைக்கு தான்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டேய் பாருங்கடா தயம் எப்படி துடிக்கிறான், பாரு தயம் ஆள் துடிக்கிறத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறான்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஆகுறான். ஜங்கு பார்க்கவே முடியல, அப்படியே செம்மையாக அழுகுறான், கெஞ்சுறான், டே ப்ளீஸ்டா அவனை விட்டுருடா, அவனுக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, வேணாண்டா அவனுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதடா, வேண்டாமா எனக்கு வேணும்டா வேணும், அதே மாதிரி தானே நானும் கெஞ்சினேன், நீ என்னை விட்டியா இல்லைல்ல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கால சுத்தமாக முடியல, ஒரு பக்கம் மயக்க ஸ்டேஜுக்கே போய் மயங்கிடலாம். ஜங்குக்கு அதுக்குள்ளேயே மயங்கிட்டான் ஆளு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கே. கார்த்தி ஏன்டா இப்படி பண்ற தயம், கெஞ்சிற ரொம்ப கெஞ்சிரிய தயம், உன்னை பார்த்தா இன்னைக்கு பாவமா இருக்குடா, பாவம்டா நீனு ரொம்ப பாவம், நான் அப்பளே சொன்னேன் என்கிட்ட வச்சுக்காதேன்னு தான் சொன்னேன்ல, இப்போ பாரு உன் பாய் ஃப்ரெண்டு ஜோ உன் லவ்வர் கஷ்டப்படுறான், என்கிட்ட அடி வாங்கி துடிச்சு புடிங்கி மாதிரி பேசுன, ஏதோ மயிறு மாதிரி அப்படியே துள்ளோ மயிரோட்ட பேசினியடா, இப்போ பேசுடா மயிரே, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேடா ப்ளீஸ்டா, டே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு வந்து உடனே டக்குன்னு ஊசி போட்டுறாங்க, மயக்க ஊசி. தயங்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ணு இருட்டுது, அப்படியே மயக்கப்பட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு சோ பாவம், நீ ரொம்ப பாவம் தயம், என்னடா பார்க்குறீங்க அவனை பிடிச்சி சங்குலியில் கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் சொல்லிடுறான். கார்த்தி வந்து சொன்னோன்னே 2 பேரும் அதே மாதிரி பண்ணுறாங்க, தயங்க சங்குலியில் கட்டி போட்டுறாங்க. வந்து மைக்கோ ஸ்டேஜில் தான் இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். 4வது எபிசோடில் கார்த்தி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறா, தயங்கி ஜங்குகையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ, சராங்கியூ, புக் ஷிப்பு, பை பாய்.